கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே ஒரு மிருகத்தை குறித்து படிக்கிறோம். In the book of Revelation chapter 13 in the verse 1 we read about a beast. அந்த மிருகம் இயேசுவின் ரகசிய வருகைப்பாடு எழும்ப போகிற ஒரு உலகத் தலைவன் அந்திகிறிஸ்துவை காட்டுகிறது. That beast signifies a world leader, Antichrist, who will come after the secret coming of Jesus. மறுபடியும் 11ஆம் வசனத்திலே மற்றொரு மிருகத்தை குறித்து பார்க்கிறோம். And in verse 11 we can see another beast. அந்த மிருகம் அந்திகிறிஸ்துவை முழு உலக ஜனங்களும் வணங்கும்படியாக வழி நடத்தக்கூடிய ஒரு கள்ள தீர்க்கதரிசியை காட்டுகிறது. This second beast signifies the false prophet who will guide the people to worship the beast or the Antichrist. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அந்திகிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியை அது காட்டுகிறது. In another words, it signifies a prophet who will minister the Antichrist. இந்த இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் முதலாம் மிருகமாகிய அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்தில் ஒரு சொரூபத்தை செய்யும்படியாக கட்டளையிடுகிறது. The second beast, the false prophet, will command all the people of the world to create an image in the likeness of the first beast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அந்த சொரூபத்தை செய்யும்படியாக இந்த இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி இட்ட கட்டளைக்கு பூமியின் குடிகள் யாவரும் கீழ்ப்படிந்து அந்த சொரூபத்தை உண்டாக்குகிறார்கள். All the inhabitants of the earth will obey to the commandment of the false prophet, that is the second beast, and create an image for the first beast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Let us read the book of Revelation chapter 13 verses 14 and 15. And deceiver them that dwell on the earth by the means of those miracles which he had power to do in the sight of the beast, saying to them that dwell on the earth that they should make an image to the beast which had the wound by a sword and did live. And he had power to give life unto the image of the beast, that the image of the beast should both speak and cause that as many as would not worship the image of the beast should be killed. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவி கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இங்கே நாம் பார்க்கும்போது இந்த சொரூபம் பூமியெங்கும் செய்யும்படியாக இந்த இரண்டாம் மிருகம் முதலாம் மிருகமாகிய அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்தில் பூமியெங்கும் சொரூபம் செய்யும்படியாக கட்டளையிட்டதாக நாம் பார்க்கிறோம். Here we saw that the second beast commanded throughout all the earth an image should be made in the image of the first beast. இன்றைக்கு இந்த பட்டணத்திலே ஒருவேளை காந்தி சிலையோ அல்லது ராஜீவ் காந்தி சிலையோ, இப்படி மரித்த எம்ஜிஆர் சிலையோ, இப்படி மரித்த ஏதாயிலும் தலைவருடைய சிலையை நீங்கள் பார்க்கலாம். Today in the city you can see the statue of Gandhi ji or Rajiv Gandhi or MGR or the statues of any dead political leaders. எந்த இடத்தில் அந்த சிலை வைக்கப்பட்டதோ, சில வருஷங்களுக்கு முன்பாக எந்த இடத்தில் வைக்கப்பட்டதோ அதே இடத்தில் அந்த சிலை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். In the place where the statue was first placed when it was made, you can see the statue still being in the same place. ஆனால் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே அவனுடைய அதே ரூபத்தில், உலகத் தலைவனாகிய அவனுடைய அதே ரூபத்தில் முழு உலகத்திலும் எல்லா ஊர்களிலும், இந்த வேலூர் உட்பட எல்லா ஊர்களிலும் சொரூபங்கள் காணப்படும். In the days of the Antichrist, in the days of the political world leader, his image will be made in his likeness and it will be seen in all the cities of the world. இந்த சொரூபம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே ஐகான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The word for this image in Greek is icon. அதனுடைய முதல் அர்த்தம் resemblance என்பதாகும். The first meaning is resemblance. அதாவது இப்ப ராஜீவ் காந்தியுடைய அதே ரூபத்தில் அவருடைய சிலை செய்யப்படுகிறது. The statue of Rajiv Gandhi is made in the same image or likeness of Rajiv Gandhi. மகாத்மா காந்தியுடைய அதே ரூபத்திலே அவருடைய சிலை செய்யப்படுகிறது. The statue of Mahatma Gandhi is made in the same image or likeness of Mahatma Gandhi. உயிரோடு இருக்கிற தலைவர்களுக்கும் சிலை செய்யப்படுகிறது. Even statues are made for the living leaders. உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய சிலை பல்வேறு இடங்களிலே அமைக்கப்பட்டது.
In Uttar Pradesh, when Mayavati was the chief minister, her statue was put up in many places of Uttar Pradesh. ஆனால் இந்த சிலைகள் எல்லாம் எந்த இடத்தில் நிறுத்தப்பட்டதோ எத்தனை வருடம் ஆனாலும் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. But all these statues will stand in the same place where they were first placed even for many years together. ஆனால் அந்திக்கிறிஸ்துடைய காலத்திலே முழு உலகத்திலும் காணப்படக்கூடிய அவனுடைய அதே ரூபத்திலே காணப்படக்கூடிய சிலைகளானது, But in the days of Antichrist, the images of statues that are seen in his own image, அது முதலாவது பேசக்கூடியதாக இருக்கும் என்று யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார். John in his vision saw firstly that it could speak. அடுத்து தன்னை வணங்காத அந்த சிலையை யாரெல்லாம் வணங்கவில்லையோ அவர்களை தேடி சென்று அது துன்பப்படுத்தி கொலை செய்யும் என்று அவர் தரிசனத்திலே காண்கிறார். He in his vision also had seen that this image could go in search of them, would not worship it, and could torment them, and could even kill them. அப்ப இந்த சொரூபம் என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் ரிசம்பிளன்ஸ். The first meaning of the word image is resemblance. அதாவது அந்திக்கிறிஸ்துவின் அதே தோற்றத்தில் இந்த சிலை காணப்படும். It will be in the same likeness of the Antichrist. இரண்டாவதாக சொரூபம் என்கிற வார்த்தைக்கு, அந்த ஐகான் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு ரெப்ரசன்டேஷன் என்கிற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The second meaning of the Greek word icon is representation. அதாவது அந்திக்கிறிஸ்துவுக்கு பதிலாக அவனுடைய பிரதிநிதியாக அவன் மனதிலுள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக முழு உலகத்திலும் இந்த சொரூபம் காணப்படும். This image will be seen throughout the world as the representative of the Antichrist and to fulfill everything that is in the mind of Antichrist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சுமார் 80 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சொரூபம், ஒரு சிலை பேசுமா? Before 80 years ago, an image, can it speak? ஒரு சொரூபம் நடக்குமா? Can an image walk? ஒரு சொரூபத்தால் ஒரு மனிதனை துன்பப்படுத்தி கொலை செய்ய முடியுமா? Can an image torment a man and kill him? இந்த தேவனுடைய தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் உண்மைதானா? Are all the visions and prophecies of the God, is it true? என்று பல கேள்விகள் விஞ்ஞான உலகத்தில் காணப்பட்டது. There were many questions like this in the world of science. ஒரு சொரூபம் நடக்கும் என்பதை, அல்லது ஒரு சிலை பேசும் என்பதை, ஒரு சிலை நடக்கும் என்பதை, ஒரு சிலை ஒரு மனிதனை துன்பப்படுத்தி கொலை செய்யும் என்பதை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. No one could accept that an image can walk, that an image can talk, that an image can torment and kill a man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே பேசக்கூடிய சொரூபங்கள், But today in our days there are images that can speak, பார்க்கக்கூடிய சொரூபங்கள், images that can see, நடக்கக்கூடிய சொரூபங்கள், images that can walk, தேவைப்பட்டால் மனிதனை துன்பப்படுத்தி கொலை செய்யக்கூடிய சொரூபங்கள், if needed images that can torment and kill a man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிற படத்திலே, In the picture chart given in your hands, பின்பக்கத்திலே ரோபோட்ஸ் இன் போலீஸ் என்கிற ஹெட்டிங்கை பாருங்கள். in the back side of the sheet you can see under the heading robots in police. போலீஸ்லயும் மிலிட்டரியிலையும் இந்த எந்திர மனிதன்கள், ரோபோக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் ராணுவத்திலும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. They have made and appointed robots in both the police department and in the military forces. அதிலே கீழே உள்ள கட்டத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பேப்பர் செய்தி, தினத்தந்தி தாளில் வந்த செய்தியையும் அதற்கு மேலே ஜெர்மன்ல நடந்ததான போராட்டத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். If you see in the last picture in the chart, you can see about the article which came in the Dinatandi paper, and above the picture you can see a campaign that took place in Germany against these robots. இவையெல்லாம் சமீபத்திலே நடந்த சம்பவங்கள். These are very recent incidents. அப்ப இங்கே நான் பார்க்கும்போது, here when we see பெர்லின்ல வந்து ஜெர்மனில ஒரு போராட்டம் நடந்தது. மனிதர்களை துன்பப்படுத்தக்கூடிய, மனிதர்களை கொலை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ரோபோக்களை தடை செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் பெர்லினில் ஆர்ப்பாட்டம் பண்ணின காட்சியை நாம் அங்கே பார்க்கிறோம். In the year we can see the picture of the people of Berlin going on a strike and campaign saying you must stop robots which can kill or torment people. யோவான் தரிசனத்திலே கண்ட பேசக்கூடிய சொரூபம் வேறு யாரும் அல்ல. The image that John saw in his vision which could talk. அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவனுடைய ரூபத்தில், அதே ரூபத்தில் காணப்படக்கூடிய அந்த சொரூபம் வேறு யாரும் அல்ல. The image in the time of Antichrist which can be in his own image, it is no one else. அது எந்திர மனிதர்கள், ரோபோக்களே. They are robots. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord.
இந்த ரோபோக்களை பற்றி பல்வேறு விதமான தீர்க்கதரிசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இங்கே யோவான் தரிசனத்திலே பார்ப்பது மாத்திரமல்ல, It is not just the vision of John in the word of God. We can see many prophecies about the robots. யோவேல் தீர்க்கதரிசனமாக இதை குறித்து சொல்லும்போது, When the prophet Joel tells us a prophecy about this, யோவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, in Joel chapter 2 verse 2, A day of darkness and gloominess, a day of clouds and of thick darkness, as the morning spread upon the mountains, a great people and a strong, and there hath not been ever the like, neither shall be any more after it, even to the ears of many generations. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அதை குறித்து 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 9 வரை reading from verse 5 till verse 9. Like the noise of chariots on the tops of mountains shall they leap, like the noise of a flame of fire that devoureth the stubble, as a people, strong people set in the battle array. Before their face the people shall be much pain, all faces shall gather blackness. They shall run like a mighty men, they shall climb the wall like men of war, and they shall march everyone on his ways. They shall not break their ranks, neither shall one thrust another, and they shall walk everyone in his path. And when they fall upon the sword, and they shall not be wounded, they shall run to and fro in the city, and they shall run upon the wall, and they shall climb upon the houses, and they shall enter in at the windows like a thief. அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். They shall leap on the top of the mountains. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். அவைகளுக்கு முன்பாக இப்ப பாருங்க, எந்திர மனிதர்களுக்கு முன்பாக அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரவே இல்லை. அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரவே இல்லை. ஆனாலும் பெர்லினில் ஜனங்கள் இறங்கி போராடுகிற காட்சியை உங்கள் கரத்தில் கொடுத்திருக்க படத்திலே பார்க்கிறீர்கள். The people shall tremble even before the time of Antichrist, even before his rule. In the city of Berlin you can see people coming on the streets and fighting against the robots. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். The people shall be pained or tremble before them. எல்லா முகங்களும் கருகி போகும். All faces shall gather blackness. அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும். They shall run like mighty men. யுத்த வீரரைப் போல மதிலேறும். They shall climb the wall like men of war. உங்கள் கரத்திலே கொடுத்துக்க படத்திலே படிக்கட்டிலே ஏறுகிற காட்சியை பார்க்கிறீர்கள். அது மதிலிருந்து மதில் ஏறுகிற படமும் கூட உண்மை சம்பவங்களும் கூட இருக்கிறது. In the picture chart given in your hands you can see a robot walking on a step, and there are real instances where the robots are seen climbing on a wall. வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். They shall march everyone in the ways, and they shall not break the ranks. 8ஆம் வசனத்திலே ஒன்றை ஒன்று நெருக்காது, neither shall they trust one another. ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். They shall walk everyone in his path. அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும். அதுதான் முக்கியமான விஷயம். This is very important, and when they shall fall upon the sword they shall not be wounded. இன்றைக்கு எந்திர மனிதர்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் ராணுவத்திலும் எந்தெந்த நாடுகள் சேர்த்திருக்கிறார்கள் என்கிற உண்மை படத்தை உங்கள் கருத்துக்கு கொடுத்திருக்கிற படத்திலே பார்க்க, எந்தெந்த நாட்டில் இன்றைக்கு எந்திர மனிதன் ராணுவத்திலும் போலீஸிலும் சேர்க்கப்பட்டிருக்கிற என்கிற உண்மை படத்தை நாம் பார்க்கிறோம். In the picture chart given in your hands you can see the real pictures as to which countries have appointed robots in the police department and in the military forces. ஆயுதங்களுக்குள்ள விழுந்தாலும் அவைகள் காயம்படாது. Even when they shall fall upon the sword or weapons they shall not be wounded. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும். They shall run to and fro in the city. மதிலின் மேல் ஓடும். They shall run upon the wall. வீடுகளின் மேல் ஏறும். They shall climb upon the houses. பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். They shall enter in at the windows like a thief. இந்த வசனத்தின்படி எல்லாம் இப்போது நடந்திருக்கிறது. According to this verse everything has taken place right now. சமீபத்திலே அமெரிக்காவிலே வெள்ளை இனத்தவர்களுக்கும் கருப்பு இனத்தவர்களுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. Very recently there was a great protest between the whites and blacks in America. அப்ப அந்த கருப்பு இனத்தவர்களை அடக்கும்படியாக, அந்த பெரிய கலவரத்தை கட்டுப்படுத்தும்படியாக இந்த ரோபோக்களை தான் அமெரிக்க அரசாங்கம் பயன்படுத்தினது. The government of America used these robots in order to control the protest led by the blacks. அப்ப அந்த கருப்பு இனத்தவர்களை அழிக்கும்படியாக அல்லது அவர்கள் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தும்படியாக பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க ரோபோக்கள்
The American robots that were used to control or to stop the protest by the blacks. பட்டணம் எங்கும் சென்றது. 9ஆம் வசனத்தின்படி பட்டணம் எங்கும் சென்றது, மதிலின் மேல் ஓடினது, வீடுகளின் மேல் ஏறினது. According to verse 9, they ran to and from the city, they ran upon the walls, and they climbed upon the houses. பலகனி வழியாக திருடனை போல உள்ளே நுழைந்தது. They entered in at the windows like a thief. இந்த அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. To this extent technology has grown and inventions have been discovered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், இன்னும் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி வரவே இல்லை. But the thing to observe, the rule of the Antichrist is not yet come. இன்னும் இயேசுவின் ரகசிய வருகை வரவில்லை. The secret coming of Jesus is not yet come. ஆனால் யோவான் தரிசனத்தில் கண்டபடியும் யோவேல் தீர்க்கதரிசனமாய் உரைத்தபடியும் எந்திர மனிதர்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். But as John saw in his vision and as per the prophecy of Joel, robots are being made now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் அந்த இரண்டாம் மிருகம் என்ன செய்தது? முதலாம் மிருகமாகி அந்திக்கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் ஒரு சொரூபம் செய்தது. In the book of Revelation chapter 13, the second beast, it made an image in the likeness of the first beast. அப்படி ஒரு சொரூபம் அல்ல, பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்கும் சகல குடிகளுக்கும் எல்லா இடங்களிலேயும் அந்த சொரூபங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டது. It commanded not just one image, it commanded that images should be made to all those who dwell on the earth. ஒசாகா பல்கலைக்கழகத்திலே ஹிரோஷி இசிகுரோ என்கிற ஆராய்ச்சியாளர், In the University of Osaka, a researcher by name Hiroshi Ishiguro, அவர் தம்முடைய அதே ரூபத்திலே ஒரு எந்திர மனிதனை செய்தார். he in his own image he has made a robot. இவர் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் அந்த ரோபோ செய்யும்படியாக அதுக்கு புரோகிராம் பண்ணி வைத்தார். He has programmed the robot in a way that it does all his daily activities. பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி இவர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் அந்த ரோபோ செய்தது, மனித ரோபோ செய்தது. This humanoid robot travels in his stead and goes to many places and does all the activities that he should do. ஆனால் சமீபத்திலே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. Recently there was a conference. எல்லா நாட்டிலிருந்து ஆராய்ச்சியாளர்களை வரவழைத்தார். He called researchers from all countries. அதில் அவர் என்ன செய்து காண்பித்தார் என்று சொன்னால், என்னுடைய ரூபத்தில் காணப்படக்கூடிய இந்த எந்திர மனிதனை உங்கள் யாருடைய ரூபத்திலும் மாற்ற முடியும் என்று சொல்லி மாற்றி காண்பித்தார். It demonstrated in the conference that this robot which is made in my image can be made in the image of any one of you who have come here. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பாகவே இவர் தன்னுடைய ரூபத்தில் அந்த எந்திர மனிதனை செய்து விட்டார். More than 10 years ago he had made this robot in his own image. ஆனால் சமீபத்திலே தான் யாருடைய ரூபத்திலும் இந்த ரோபோவை, தன்னுடைய ரூபத்தில் உள்ள அந்த ரோபோவை ஒரு ஸ்திரீயின் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மனிதனுடைய ரூபத்திலோ மாற்றி காட்ட முடியும் என்று சொல்லி மாற்றி காண்பித்தார். Very recently demonstrated and showed that this robot that was made in his image could be changed in the image of a woman or in the image of any other person. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி சோஃபியா ரோபோவுக்கு சவுதி அரசாங்கம் குடியுரிமை கொடுத்தது. As all of you know, the government of Saudi Arabia has given citizenship to the robocop by the name Sophia. அது இந்தியாவுக்கு வந்து பல்வேறு யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகங்களிலே பாடங்களை நடத்தினது. Even it had come to India and went to many universities and took classes for the people there. நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் கொடுத்தது. It answered all the questions posed by the reporters to it. அப்போது ஒருவர் கேட்டார், நீங்கள் மனிதர்களை கொலை செய்வீர்களா? One person asked, will you kill people? அப்போது அது கொடுத்த பதில் என்ன? What was the answer given by it? அது அவர்கள் நடந்து கொள்வதை பொறுத்து இருக்கிறது. It depends on the way they are. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனால் இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் ராணுவத்திலையும் வெளிநாடுகளிலே இந்த ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. Today in every place, in police departments, in military forces and in foreign countries, they are making use of these robots. ஆகவே மனிதர்களை துன்பப்படுத்தக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கே ரோபோக்கள் வந்துவிட்டது. Therefore robots have come to a place where they can torment man even in these days. இனி அந்திக்கிறிஸ்து ஆட்சி வரும்போது, when the reign of Antichrist comes, இந்த ரோபோக்களை பற்றியதான தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மிக மிக அபரிதமாக உன்னதத்திலே காணப்படும். The technological development in the field of robotics will be very high. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே அந்திக்கிறிஸ்து ஆட்சியிலே அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாய் சொல்லுகிறோம். Therefore we briefly show you how the reign of Antichrist will be in those days. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாய் இருப்பார்கள். The forsaken Christians will be a large number. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று இயேசு சொல்லுகிறார்.
Jesus said, many are called, but few are chosen. இயேசுவுடைய ரகசிய வருகையிலே கிறிஸ்தவர்கள் மத்தியில் அநேகர் கைவிடப்படுவார்கள் என்று இயேசு பிரசங்கித்திருக்கிறார். Jesus has preached that in the secret coming of Jesus, many Christians who are called will be left behind. அப்படி கைவிடப்படக்கூடியவர்களை அந்தி கிறிஸ்து 3 தெய்வங்களை வணங்கும்படியாய் கட்டாயப்படுத்துகிறான். Those left behind church, the Antichrist will compel or force them to worship 3 gods. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே In the book of Revelation chapter 13 verse 4, வலு சர்ப்பத்தை வணங்கும்படி கட்டாயப்படுத்துகிறான். he will make them worship the dragon. அதே வசனத்தில் மிருகம் என்று சொல்லப்பட்டிருப்பது உலக தலைவனாகிய அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. In the same verse, the beast signifies the world leader or the Antichrist. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே In the reign of Antichrist, வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும். they must worship the dragon. அந்தி கிறிஸ்துவை வணங்க வேண்டும். They must worship the Antichrist. அவனுடைய ரூபத்தில் செய்யப்பட்ட எந்திர மனிதனாகிய ரோபோவை வணங்க வேண்டும். 15ஆம் வசனத்தின்படி According to verse 15, they must worship the robots or the image that are made in his own likeness. வெளிப்படுத்தல் 13:15 அவனுடைய ரூபத்தில் செய்யப்பட்ட சொரூபத்தை வணங்க வேண்டும். In Revelation chapter 13 verse 15, you must worship the image that is made in his own likeness. அந்த சொரூபம் தான், பேசக்கூடிய அந்த சொரூபம் தான், தன்னை வணங்காத மனிதனை கொலை செய்யக்கூடிய அந்த சொரூபம் தான் எந்திர மனிதர்கள், ரோபோக்களாய் இருக்கிறார்கள். The image that can speak, the image that will kill those who don't worship them, that image is a robot. ஆகவே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இந்த உலகம் வெகு துரிதமாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Therefore the world is preparing very hastily for the arrival of the Antichrist. அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இயேசுவின் ரகசிய வருகையிலே அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? The secret coming of Jesus which will take place before that, are we preparing for that? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த 3 தெய்வங்களை வணங்காதவர்களை அவன் புசிக்க ஆகாரம் கொடுக்க மாட்டான், குடிக்க பானம் கொடுக்க மாட்டான், தங்குவதற்கு இடம் இல்லை. Those who don't worship 3 gods, he won't give them food to eat or water to drink or place to stay. ஏனென்றால் 3ஆம் உலக மகா யுத்தத்திலே பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டுகள் மூலமாக, the reason is because of the nuclear bombs made use in the 3rd world war, விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும். a large portion of the agricultural land will be destroyed. அதை ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும்போது 5ஆம் அதிகாரத்தில், when the prophet of Amos says in Amos chapter 5, விவசாயிகளுக்கு விவசாய நிலம் இல்லாமல் வேலை இல்லாதபடினால புலம்பல் பாடக்கூடிய வேலைகளுக்கு போவார்கள். the husbandman, because they have no field to work in, they will go to sing or go to wailing. அங்கே மரண வீடுகள் அதிகமாக இருக்கும். There will be more houses of death. ஆகவே அவர்கள் மரண வீடுகளில் கொண்டு போய் புலம்பல் பாடி பணம் சம்பாதிப்பார்கள். They will go to these funeral houses and sing wailing and earn money from it. ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்திலே இதை நாம் பார்க்கிறோம். We can read this in book of Amos chapter 5. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Therefore the Lord, the God of hosts, the Lord saith thus, wailing shall be in all streets, and they shall say in all the highways, alas, alas, and they shall call the husbandman to mourning, and such a skillful of lamentation to wailing. 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். Read till verse 20. And on all vineyards shall be wailing, for I will pass through thee, saith the Lord, and woe unto you that desire the day of the Lord, to what is in end for you, the day of the Lord is darkness and not light, as if a man did flee from a lion, and a bear met him, or went into the house and laid his hand on the wall, and a serpent bit him. Shall not the day of the Lord be darkness and not light, even very dark, no brightness in it? ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும் அல்லவோ? இப்படிப்பட்ட ஒரு கொடூர நாள் வெகு சீக்கிரத்திலே வருகிறது. அதற்கு தப்பும்படியாக கர்த்தராகிய இயேசு உன்னை அழைக்கிறார். Such a terrible day is going to come very soon. In order to escape that, the Lord Jesus is calling you. நம்பாதே நம்பாதே அதில்